ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலை மசாலா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து கறி குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க, அப்படியே நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த புரட்டாசி கார்த்திகை மாதத்தில் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், விரதம் இருப்போம். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருங்க. 10 மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 வரமிளகா, கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 முந்திரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போது கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிற கொண்டக்கடலையை குக்கரில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 4 அல்லது 5 விசில் விடுங்க. மீல் மேக்கரை தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் அரைக்க எடுத்து வச்சுக்கிற பொருள்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு இது 3ஐயும் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போது கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் போட்டோன்னே நல்ல ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்குங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. அடுத்ததாக தக்காளி போட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதிலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் கொண்டக்கடலை, மீல் மேக்கர் இது 2ஐயும் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ பேனை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் சுண்ட விடலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறேன். அதனால் பேனை மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடுச்சு. மீல் மேக்கர் பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுடுங்க. இப்போது டேஸ்டியான கொண்டக்கடலை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கறி குழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.